Hi friends, welcome to 1C Recipes and Vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். நம்ம ஊர்களில் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ற இட்லி, தோசை, உப்புமா இது எல்லாத்தையும் நைட்டு டின்னராகவும் செஞ்சு சாப்பிடுவோம். இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னர் ரெசிபின்னு கூட சொல்லலாம். ஒரு சூப்பரான உதிரியாக சேமியா உப்புமா அல்லது வெர்மிசெல்லி உப்புமா அல்லது சேமியா கிச்சடி அல்லது வெர்மிசெல்லி கிச்சடி எப்படி வேணால் நம்ம சொல்லலாம். இந்த ஒரு அட்டகாசமான ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உப்புமா பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அது நல்லா சூடான பின்னாடி அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி அதில் 1.5 கப் அளவு சேமியா ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா வறுத்து எடுக்கணும். அந்த சேமியா லைட்டாக சூடானால் போதும், ரொம்ப கருக விட்டுறாதீங்க. ஏன்னா பேன் நல்லா சூடாக இருக்கிறனால அந்த சேமியா கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொட்டு பார்த்திங்கனாலே தெரியும், லைட்டாக ஹீட் ஆகிருக்கும். அந்த டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, காய்கறி எல்லாம் வதக்கணும். அதுக்காக அதே பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி அதில் கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் நல்லா வெடிக்குது. இந்த டைமில் பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் பீன்ஸும் சேர்க்குறனால இந்த மாதிரி பச்சை மிளகாயை நீள்வாக்கில் கட் பண்ணி போடுங்க. இதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா எது பச்சை மிளகாய் எது பீன்ஸுன்னு தெரியாது. குழந்தைங்க பச்சை மிளகாயை கடித்து சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரொம்ப காரமாயிரும். அதனால் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி அதையும் லைட்டாக அந்த எண்ணெயில் வறுத்த பின்னாடி ரொம்ப சின்ன சைஸ் இஞ்சியை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ அந்த இஞ்சியும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியில் ஒரு 1/4 பங்கு அளவு மட்டும் எடுத்திருக்கேன். இதில் ஜஸ்ட்டு ஒரு புளிப்பு டேஸ்ட் கிடச்சா போதும். அதுக்காக இந்த அளவு கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு உப்புமாவில் தக்காளி சேர்த்து சாப்பிட பிடிக்காது. அதனால் அவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அந்த உப்புமாவை வேணான்னு சொல்லி ஒதுக்க மாட்டாங்க. ஈஸியாக எடுத்து போடுற மாதிரியும் நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளியை லைட்டாக ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கின பின்னாடி மசாலா பவுடர்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் காரம் கம்மியாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் நம்ம சட்னி வச்சு தான் சாப்பிடுவோம். சட்னிலையும் காரம் இருக்கும், அதனால் ரொம்ப ஸ்பைசி ஆயிரும். அதனால் கம்மியாக ஆட் பண்ணுங்கள். அது எல்லாத்தையும் நல்லா வறுத்த பின்னாடி காய்கறிகள் எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/2 கப் அளவு பீன்ஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டுருங்க. அடுத்து ஒரு 1/2 கப் அளவு கேரட், அதையும் நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு காய்கறியும் ஆட் பண்ணும்பொழுது லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு 1/4 கப் அளவு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் வதக்கிறதுலே காய்கறி ஓரளவு நல்லா வெந்துடும். அடுத்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வைக்கும்பொழுது கம்ப்ளீட்டாக வெந்துடும். இந்த டைமில் ஒரு 4-5 கருவேப்பிலை இலை சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வைக்கணும். மொத்தம் நம்ம 1.5 கப் அளவு சேமியா எடுத்திருக்கோம். இப்போது இதில் நம்ம 2 கப் அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். இதுக்கடுத்து நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த தண்ணியில் அந்த காய்கறியும் வேகணும். காய்கறி நல்லா வெந்து கொதிக்கும் பொழுது சேமியா சேர்க்கணும். இப்போ பாருங்கள், அந்த காய்கறி அந்த தண்ணி எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்குது. இந்த டைமில் எண்ணெயில் வறுத்த முந்திரி பருப்பு அதில் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் அல்லது நெய் எதில் வேணால் வறுத்து ஆட் பண்ணலாம். முந்திரி பருப்பு சேர்த்த பின்னாடி நல்லா கொதித்து அந்த எண்ணெய் நல்லா மிதந்து வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்த சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். 1.5 கப் சேமியாவுக்கு 2 கப் அளவு தண்ணி, அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் தண்ணி ஆட் பண்ணலை. இப்போ அந்த சேமியா சேர்த்த பின்னாடி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. சேமியா ஏற்கனவே வறுத்துருக்கிறனால அந்த கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணும் பொழுது ஃபாஸ்ட்டாக குக் ஆகிரும். கைவிடாமல் ஸ்லோவாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த ஈரப்பதம் லைட்டாக குறைஞ்சி ஒரு மாதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக கிளறி விடணும். இப்போ பாருங்கள், நம்மளோட கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு 1/2 டீஸ்பூன் நெய்யை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விடுங்க. கொஞ்ச நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா அந்த நெய் வாசத்தோடு நல்லா உதிரியாக சூப்பரான சேமியா கிச்சடி ரெடி ஆகிருக்கும்.
பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக வருதுன்னு. இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்குமே உப்புமா பிடிக்காது. இப்போது அந்த கிச்சடி சாப்பிட்டு பழகின பின்னாடி எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்தது. அதனால் வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் இந்த மாதிரி சேமியா கிச்சடி அல்லது ரவை கிச்சடி செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கேன். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் நம்ம மீட் பண்ணலாம். Thank you so much for watching.